ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 24, 2026 என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சுனந்தா தேவி அனுப்பின லொக்கேஷனுக்கு அபூர்வா வரா. வந்து சுனந்தா தேவி கிட்ட அபூர்வா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, நீங்க சொல்ற பூமி இப்போ எங்க வீட்டுல தான் இருக்கா, சீக்கிரமே அவளையும் அவ அம்மா கிட்டயே அனுப்பிடுவேன்னு மிரட்டுறா. அப்போ அங்க வர சரச்சந்திரா, அபூர்வா எங்க போன, நீ எங்க போனன்னு தெரியாம உன்னை தேடிதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சுனந்தா தேவிய பார்த்துட்டு நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறாரு. சுனந்தா தேவி அவங்க 2 பேர்கிட்டயும் இன்னைக்கு பூமி நாட்டிய போட்டியில ஜெயிச்சுட்டா, அவ ரத்தத்திலேயே நாட்டியம் கலந்திருக்கு, சோபா சந்திராவோட சாவுக்கு காரணமானவங்களை அவ சீக்கிரமே கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா அப்படின்னு அபூர்வாவை பார்த்து பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. ஆனா சரச்சந்திரா அதை உணராம, என் பொண்டாட்டி ஃபேக்டரி தீ விபத்துல தான் செத்து போனா, இதுல வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு சொல்லி அபூர்வாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. இது கஹன் வீட்டுக்கு வந்து அம்மா டிஃபன் எடுத்து வைங்கன்னு சொல்றான். ஆனா தாரா அசிங்கப்படுத்தி பேசின கவலையில இருக்கிற சாரதா, எப்ப பாரு நான் மட்டும்தான் டிஃபன் வைக்கணுமா, இனிமே நீயே எடுத்து சாப்பிட்டு பழகுன்னு கோவமா சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. கஹன் ஒன்றும் புரியாம அவனே டிஃபன் எடுத்து சாப்பிட்றான். கஹன் சாப்பிட்டு இருக்கும் போது அங்க வேற செர்ரி, நீ இங்க ஹாயா சாப்பிட்டுட்டு இருக்க, ஆனா அங்க பூமி எதுவுமே சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்றான். அவங்க அப்பா பூமி கிட்ட உனக்கு கஹன் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டு மிரட்டுறாரு. அவ உன்னை விட்டு எதுவுமே பண்ண முடியாம தவிச்சு போய் அழுதுட்டு இருக்கான்னு செர்ரி உண்மைய சொல்றான். அதை கேட்டதும் கஹன் கையை கழுவிட்டு இதுக்கெல்லாம் காரணம் பூமி தான், அவளாலதான் பூரியோட கல்யாணமே நின்று போச்சுன்னு பூமி மேல பழிய போடுறான். ஆனா செர்ரி சொல்றான், பூமி கடைசி வரைக்கும் அந்த கல்யாணத்தை நடத்ததான் போராடினா அப்படின்னு சொல்றான். கஹன் சொல்றான், பூரிக்கும் துருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றான். பூரி அங்க வந்து கோவமா பேசுறா, எனக்கும் மனசு இருக்கு, சிவாவோட கல்யாணம் நின்று போச்சு, இப்போ துரு இல்லாம வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு துரு கூட கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்துடுறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அதை கேட்டு கஹன் கோவப்பட்டு சொல்றான், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படி சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். பூரி கத்துறத பார்த்துட்டு அங்க வர சாரதா அவளை திட்டுறாங்க. செர்ரி கஹன் கிட்ட பூமிக்கு ஆதரவா பேசவும் பூரி செர்ரிய பார்த்து, நீ கஹனுக்கு தம்பியா இருக்கிறதா இருந்தா இங்க இரு, அதை விட்டுட்டு அந்த பூமிக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா இங்க வீட்டுக்கே வராதுன்னு மிரட்டிட்டு போறா. அடுத்தது கேபி அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவளோட பையன் விஸ்வாவுக்கு பூரியோட போட்டோவை காட்டி பொண்ணு கேட்கிறாரு. பூரிக்கு ஏற்கனவே கல்யாணம் நின்று போன விஷயத்த சொன்னாலும் விஸ்வாவுக்கு அவங்க அப்பாவுக்கும் பூரிய ரொம்ப பிடிச்சு போய் கல்யாணத்துக்கு உடனே சம்மதம் சொல்லிடுறாங்க. பூமி சுனந்தா தேவிய பார்க்க போறா. அப்போ சுனந்தா தேவி பூமியை பார்த்ததும் பேசாம போக பாக்குறாங்க. அப்போ பூமி கேக்குறா சுனந்தா தேவி கிட்ட, ஏன் மேடம் என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு பூமி கேக்குறா. அதுக்கு சுனந்தா தேவி சொல்றாங்க, உன் அம்மாவை கொன்னது அந்த அபூர்வா தான், அப்படி தெரிஞ்சும் கொஞ்சமாவது சுயமரியாதை இல்லாம அவ வீட்லயே போய் தங்கியிருக்கியேன்னு கோவப்படுறாங்க. பூமி சொல்றா, அப்போ நான் சுயமரியாதை இல்லாம அங்க இல்ல மேடம், என் அப்பாவை காப்பாத்தவும் என் அம்மா சாவுக்கு காரணமான அபூர்வாவுக்கு தண்டனை வாங்கி தரவும் தான் அங்க இருக்கேன். இப்பதான் எங்க அம்மா இறந்து போன இடத்துல இருக்கிற ஃபேக்டரிக்கு பூமி பூஜை நடந்துச்சு, இப்பதான் அவங்களோட அஸ்தி வெளியே வந்துச்சு, அபூர்வா பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கான்னு சொல்றா. பூமியோட இந்த மாஸ்டர் பிளானை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சுனந்தா தேவி பூமியை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் உனக்கு துணையா இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்து கேபியும் சாரதாவும் கோயில்ல பேசிக்கிறாங்க. கேபி சொல்றாரு, விஸ்வாவோட போட்டோவை காட்டி கஹன் கிட்ட பேசலான்னு சாரதா கிட்ட சொல்றாரு. அப்போ சாரதா சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நடந்து போகும்போது தேங்காய் சில்லு அவங்க காலில் குத்தி ரத்தம் கொட்டுது. நடக்க முடியாம தவிச்சிட்டு சாரதாவை கேபி ஓடி வந்து கட்டு போட்டு அப்படியே தூக்கிட்டு கார் வரைக்கும் கொண்டு போறாரு. இத வழியிலேயே பார்த்தவங்க, பாரேன் இந்த வயசுலயும் பொண்டாட்டி மேல எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி தூக்கிட்டு போவாருன்னு பேசிக்கிறாங்க. கேபி சாரதாவை கார்ல ஏத்தி அனுப்பிட்டு திரும்பும்போது மீரா கோவத்தோட நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. கேபிய பார்த்து கண்களை நெருப்பு பறக்க முறைச்சிட்டு இருக்கா. அடுத்தது பூமி சுனந்தா தேவி கிட்ட கேக்குறா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகும் நாட்டியத்துல உங்களுக்கு இருக்கிற ஆர்வமும் திறமையும் கொஞ்சம் கூட குறையல மேடம், எங்க நாட்டிய பள்ளி அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனமா மாத்த நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நீங்க தான் கமிட்டி மெம்பரை கேட்கணும்னு சொல்றா. அதுக்கு சுனந்தா தேவி சொல்றாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி தகுதியும் நாட்டிய திறமையும் இருக்கணுமே,
அப்படின்னு சொல்லி 2 3 கஷ்டமான நாட்டிய அசைவுகளை செஞ்சு காட்டுறாங்க. சுனந்தாதேவி செஞ்ச மாதிரியே பூமியும் சிலைக்காம ஆடி காட்டுறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறாங்க. பூமி ஆடுறத பார்த்த சுனந்தாதேவி, ஷோபாவுக்கு அப்புறம் எனக்கு ஈடு கொடுக்கிற ஒரே ஆள் நீதான் பூமி, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, கண்டிப்பா உன் கனவு நிறைவேறும்னு பாராட்டுறாங்க. பூமி உடனே சொல்றா, இந்த நாட்டிய பள்ளிய நானும் என் மாமாவும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்றா. யார் உன் மாமான்னு சுனந்தாதேவி கேக்குறாங்க. அதுக்கு கஹன்னு சொல்றா பூமி. உடனே சுனந்தாதேவி கேக்குறாங்க, அப்போ அவர் ஏன் உன் கூட வரல, உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கா பூமின்னு கேக்குறாங்க. அப்போ பூமி தலை குனிஞ்சு அமைதியா நிக்கிறா. அப்போ சொல்றாங்க, உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா இந்த அப்ளிகேஷன் தர முடியாது, அங்கீகாரம் தர முடியாது பூமி, நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்துதான் கையெழுத்து போடணும்னு சுனந்தாதேவி கண்டிஷன் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம்னு சமாளிச்சுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூமி கிளம்புறா. அடுத்தது கேபிய பார்த்த மீரா, சாரதாவை தூக்கிட்டு போன மாதிரி என்னையும் படிக்கட்டுல தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா என் அண்ணன்கிட்டயே சொல்லி உங்களை என்ன பண்ற பாருன்னு மிரட்டுறா. வேற வழி இல்லாம கேபி அவளை தூக்கிட்டு போகும்போது பாரம் தாங்க முடியாம கீழே போட்டுறாரு. மீரா படிக்கட்டுல உருண்டு விழுந்து இடுப்பு எலும்பு உடச்சுக்கிட்டு கத்துறா. அடுத்தது கஹனை பார்க்க ஓடி வர பூமியை பூரி தடுத்து, எங்க அண்ணனை பார்க்க உனக்கு அனுமதி இல்ல, வெளியே போன்னு கத்துறா. ஆனா பூமி அவளை தள்ளி விட்டு கஹனோட ரூம்குள்ள போறா. பூமி வேகமா ஓடி வர கதவை திறந்துகிட்டு வந்த கஹன் மேல எதிர்பாராம மோதி 2 பேரும் கட்டில்ல விழுறாங்க. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடி மெய்மறந்து கட்டில் மேல ஒருத்தர் மேல படுத்துட்டு இருக்காங்க. உடனே பூரி பூமி வீட்டுக்கு வந்து கஹனை பார்க்க வந்த விஷயத்த தாராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. அந்த பூமி திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து கஹனன ரூம்குள்ள போயிருக்கா அப்படின்னு சொல்லவும், தாராவும் கோவமா இரு, நான் அங்க வந்து அவ சங்கதியை முடிக்கிறேன்னு கிளம்புறா. கஹன் மேல விழுந்த பூமி சொல்றா, மாமா, நம்ம நாட்டிய பள்ளிக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்க சுனந்தாதேவி மேடம் சம்மதிச்சுட்டாங்க, ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் கையெழுத்து போடணும், நான் அம்மா கனவை நிறைவேற நீ கண்டிப்பா வந்து கையெழுத்து போடணும் மாமான்னு ஆசையா கெஞ்சிரா. பூமி சொன்னதை கேட்டு கஹன் கொஞ்சமா யோசிச்சுட்டு, நான் அத்தைக்காக கண்டிப்பா வருவேன், உனக்காக வரலன்னு சொல்றான். உடனே பூமி, தேங்க்ஸ் மாமா, நம்ம 2 பேரும் அஃபிலியேஷனுக்காக சண்டை போட்டுக்காம ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும், இல்லைன்னா அங்கீகாரம் கேன்சல் ஆயிடும், நான் டைம் சொல்றேன் வந்துடு மாமான்னு சொல்லிட்டு கஹன் பேச கூட வாய்ப்பு தராம அங்கிருந்து ஓடிடுறா. பூமி கீழே வரும்போது பூரி பார்த்து, ஏய் அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. பூமி சொல்றா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு பாய்னு சொல்லி நக்கலா சிரிச்சுக்கிட்டே போயிடுறா. அதுக்கப்புறம் தாரா அங்க வந்து எங்க அவன்னு கேக்குறா. அதுக்கு பூரி சொல்றா, அவ இப்பதான் வந்துட்டு போறா அப்படின்னு சொல்றா. அதுக்கு தாரா கோவமா சொல்றா, நான் அந்த பூமி வீட்டுக்கு போய் அவ சங்கதியை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா போறா. அபூர்வா வீட்டுக்கு வந்து தாரா பூமி பூமின்னு கத்துறா. அப்போ அபூர்வா வெல்கம்னு சொல்றா. பூமி திரும்பவும் கஹனை பார்க்க வந்துட்டா, அவங்க 2 பேரும் இன்னும் விவாகரத்து கூட பண்ணலன்னு திட்டிட்டு இருக்கா. அபூர்வாவும் சொல்றா, பூமி அங்க வந்தாளா, அவங்க அப்பா சரச்சந்திராவை ஏமாத்திட்டு திரும்பவும் கஹனை பார்க்க அங்க வந்தாளா அப்படின்னு பூமிய தப்பா பேசுறா. அப்போ அங்க வர செர்ரி சொல்றான், பூமிய பத்தி இனிமே தப்பா பேசுனா சும்மா இருக்க மாட்டேன், அவ புருஷனை பார்க்க போனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பூமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஆனா அபூர்வா சொல்றா, நான் இப்பவே சரச்சந்திரா மாமா கிட்ட போய் சொல்லி பூமியோட நிஜ ரூபத்தை காட்டுறேன் அப்படின்னு கிளம்புறா. இத உடனே பூமிக்கு சொல்லணும்னு செர்ரி பூமிக்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கை ட்ரை பண்றான். ஆனா பூமி ஃபோன் அட்டன் பண்ணல. பூமி கிட்ட சொல்லணும்னு செர்ரி வேகமா சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு நேரா பூமியை பார்க்க கிளம்புறான். வழியில அபூர்வாவோட கார் என்ஜின் கோளாறாகி நிக்குது. அவங்கள தாண்டி ரொம்ப ஃபாஸ்டா சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போறான். இன்னொரு பக்கம் வீட்டுல சாரதா சாமி கும்பிட்டு இருக்கும் போது தாரா வரா. நான் அபூர்வா வீட்டுக்கு போய் பூமி இங்க வந்து கஹனை பார்த்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றா. இனி பூமி இங்க வரவே முடியாதுன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. பூமி கஹனை பார்க்க விஷயத்த தாரா கிட்ட சொன்னதே பூரிதான்னு தெரிஞ்சதும் சாரதா ரொம்ப கோவத்தோட பூரியோட கணத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடி, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கொடூரமானவங்க, பூமியை என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு திட்டி உள்ள போக சொல்றாங்க பூரிய. அதுக்கப்புறம் கஹன் கிட்ட கெஞ்சுறாங்க, கஹன் நீ உடனே போப்பா, அங்க இருக்கிற கழுதுங்க நடுவுல பூமி தனியா கஷ்டப்படுவா, அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது, நீ போறியா இல்ல நான் போகவான்னு கேக்குறாங்க அழுதுகிட்டே. அவங்க அம்மா இப்படி கெஞ்சு கேக்குறத பார்த்து அம்மாவோட ஆதங்கத்தை நினைச்சு கஹன் அங்க போக சம்மதிக்கிறான்.
அபூர்வாவும் நட்சத்திராவும் சரத்சந்திரா கிட்ட போய் பூமி ககன திருட்டுத்தனமா சந்திச்சு உங்களை ஏமாத்துறான்னு மூட்டி விட பாக்குறாங்க. ஆனா சரத்சந்திரா அதை கேட்காம எனக்கு சிஐ சங்கர் சார் கிட்ட இருந்து போன் வந்துச்சு, டிஎன்ஏ டெஸ்ட்ல அங்க கிடைச்ச அஸ்தி சோபா சந்திராவோடதுதான்னு உறுதி ஆயிடுச்சு, பூமி சொன்னது உண்மைதான்னு சொல்றாரு. சோபாவை யாரோ கொன்னுட்டாங்கன்னு பூமி சொன்னா, இப்போ அது உண்மை ஆயிடுச்சு. அப்போ அவ உன்னதான கை காட்டினா, நீதான் கொன்னன்னு அபூர்வா பார்த்து விரல நீட்டி கேள்வி கேட்கிறாரு. இத கேட்டு அதிர்ச்சியான அபூர்வா உடனே பொய் அழுது, என் மேலேயே உங்களுக்கு சந்தேகமா, பூமி ரிப்போர்ட்டை மாத்தி இருப்பா, நான் உங்களுக்காக வாழறேன், என் மேல சந்தேகப்பட்டா நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சுக்கிட்டு மிரட்டுறா. அதோட முடியுது. பாய் மக்களே.